ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரோட நாமத்தை நம்ம உயர்த்தலாம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கையில் தட்டி உற்சாகமாக பாடலாமா? ஹல்லேலூயா. இந்த இருக்கிற கரங்களை தட்டி நம்ம சந்தோஷமாக ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து பாடலாம். ஆண்டவர் செய்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அதை எண்ணி நம்ம எல்லாரும் துதி செய்யலாம். Worship you, Jesus. Hallelujah. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. எல்லாரும் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் மூடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் மூடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா.
ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே. ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே. கரங்களை உயர்த்தி இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத பாடம் வாசிப்புக்கு கடந்து செல்லலாம். வேத பாடம் வாசிக்க சிறுவர்கள் வருவாங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் வேத பாடம் வாசிக்கிறதுக்கு ரியாஸ் அண்ட் டைட்டஸ் வாசிப்பாங்க. முதல்ல ஒரு சின்ன ஓப்பனிங் ப்ரேயரோடு அதை ஆரம்பிக்கலாம். ஓப்பன் ப்ரேயர் பண்ணதுக்கு பாஸ்டர் வருவாங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே அதன் காலத்தில் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவரே சரியான காரியங்களை சரியான நேரத்தில் நீ செய்ய வல்லமையுள்ள தேவனாக எங்கள் மத்தியில் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை நீ ஒருமுகப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் பார்க்க ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்வீராக. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவரே உம்மை பற்றி ஆண்டவரை எங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நமக்கு நன்றி சொல்ல உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உயர்ந்தவர், நல்ல தேவன், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அதை உணர எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களோடு கூட நீ இந்த நாளில் இடைப்பட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் நீ ஊழியம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே பெரியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Hebrews 13 verse 5 through 9. Keep your lives free from the love of money and be content with what you have, because God has said, "Never will I leave you, never will I forsake you." So we say with confidence, "The Lord is my helper, I will not be afraid. What can mere mortals do to me?" Remember your leaders who spoke the word of God to you. Consider the outcome of their way of life and imitate their faith. Jesus Christ is the same yesterday and today and forever. Do not be carried away by all kinds of strange teachings. It is good for our hearts to be strengthened by grace, not by eating ceremonial foods, which is of no benefit to those who do so. Amen. Psalm 100, 1-2. Shout for joy to the Lord, all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Amen. Second King chapter 2 verses 1 through 7. When the Lord was out to take Elijah up to heaven in a whirlwind, Elijah and Elisha were on their way from Galilee. Elijah said to Elisha, "Stay here, the Lord has sent me to Bethel." But Elisha said, "As surely as the Lord lives and as you live, I will not leave you." So they went down to Bethel. The company of the prophets at Bethel came out to Elisha and asked,
Do you know that the Lord is going to take your master from you today? Yes, I know, Elisha replied, but I do not speak of it. Then Elijah said to him, Stay here, Elisha, the Lord has sent me to Jericho. And he replied, As surely as the Lord lives and as you live, I will not leave you. So they went to Jericho. The company of the prophets of Jericho went up to Elisha and asked him, Do you know that the Lord is going to take your master from you today? Yes, I know, he replied, but do not speak of it. Then Elijah said to him, Stay here, the Lord has sent me to Jordan. And he replied, As surely as the Lord lives and as you live, I will not leave you. So the two of them walked on. 50 men of the company of the prophets went and stood at a distance facing the place where Elijah and Elisha had stopped at the Jordan. Amen. Second Kings 2, 8 through 14. Then Elijah folded his cloak together and struck the water with it. The river divided and two went across on dry ground. Then they came to the other side. Elijah said to Elisha, Tell me what I can do for you before I am taken away. And Elisha replied, Please let me inherit a double share of your spirit and become your successor. You have asked a difficult thing, Elijah replied. If you see me when I am taken from you, then you will get your request, but if not, then you won't. As they were walking along and talking, suddenly a chariot of fire appeared, drawn by horses of fire. It drove between the two men, separating them, and Elijah was carried by a whirlwind into heaven. Elisha saw it and cried out, my father, I see the chariots and the charioteers of Israel. And as they disappeared from sight, Elijah tore his clothes in distress. Elisha picked up Elijah's cloak and had that which had fallen when he was taken up, and Elisha returned to the bank of the Jordan River. He struck the water with Elijah's cloak and cried out, Where is the Lord, the God of Elijah? Then the river divided and Elisha went across. Amen. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறது. எலியா எலிசாவுடனே கூட கில்காலிலிருந்து புலப்பட்டான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவின் இடத்துக்கு வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தலைவலியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்றான். என்ன கேள் என்றான். அதற்கு எலியா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது.
எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டு திரும்ப போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்தது. எலிசா இக்கரைப்பட்டான். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் மாறி மாறி நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 121 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 121 பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. Psalms 121. We are going to read this together. ஸோ எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 121 சங்கீதம் 121 முதல் வசனத்திலிருந்து எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஆராதிக்கலாம். இன்னும் ஒரு சில பாடல்கள் நம்ம பாட போகிறோம். முதல் பாடலாக என் மெய்ப்பராய் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது அப்படிங்கிற பாடல் நம்ம பாட போகிறோம். நம்ம முதல் பாடலில் பாடினது போல் கோர பயங்கரமான புயலில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த சீஷர்களை நோக்கி யார் வந்தா? நம்ம தேவன் வந்தார் இல்லையா? ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய புயல்கள், நிறைய காரியங்கள் நடந்தாலும் அதன் மத்தியில் நம்மை மீட்டுக்கொள்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு பயமே வேண்டாம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கிற போது. சந்தோஷமா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? எழுந்து நிற்க முடியும், எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே
அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவோ. எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதினது போல அவர் நம்ம எல்லாரும் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார்னு பாடலாம். ஹல்லேலூயா. We worship you Jesus. ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, அதை சொல்லி சொல்லி நாங்கள் பாடி ஜெபிப்போம் ஆண்டவரே. Thank you Jesus. We worship you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இப்படி கரங்களை தட்டி பாடலாமா? Thank you Jesus. Hallelujah. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சொல்லாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா.
பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பெரிய பெரிய காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோம், ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம கண்ணை விட்டு மறைக்கப்பட்டுரும். ஆனால் இந்த பாடலில் நம்ம பாடினது போல் நம்ம கண்களை பார்க்க கொடுத்த இந்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். நம்ம பேச கொடுத்த உதடுகளுக்காக, நம்ம கொடுத்த கரங்களுக்காக, உழைக்கிறதுக்காக கரங்களை கொடுத்துருக்காரு, நம்ம ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். அவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்ம ஒவ்வொருத்தரையும் உட்கார வைக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இஸ்ரவேல் அவர் நம்ம எல்லாரும் அறிக்கையிட போகிறோம், அவரை மாத்திரமே நாம் நம்பி இருப்போம் அப்படின்னு சொல்ல போகிறோம் இந்த மாலை வேலையில். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
உள்ளங்கையில் வரைந்தவர். அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். சொல்லமா ஆனந்தமா இன்ப காணா ஈகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனந்தமா இன்ப காணா ஈகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார் ஆனந்தமாய். சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன் ஆனந்தமாய். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன் ஆனந்தமாய். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணி. திரும்ப சொல்லலாமா? கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லாஹ் ஆசை இப்பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே ஆனந்தமாய். ஹalleluya. அப்படி ஜெபத்திலே சொல்லலாமா? நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. நம்மளோட நினைவுகள் எல்லாம் அவர் மாத்திரமாக இருக்கணும்னு எத்தனை பேர் நம்ம கேட்க போகிறோம் இந்த மாலை வேலையில்? என் பேச்செல்லாம் உமதாக ஆண்டவரே. அப்போ நாங்கள் போகிற இடத்துல அப்போ எங்கள் பேரை சொல்லி அவங்க அழைக்கக்கூடாது, இதோ வரான் கிறிஸ்தவன்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்போ அது நாங்கள் நடக்கையில் எங்களோட வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே அப்போ உண்மை அறிகணும் அப்பா அவங்க. ஹalleluya. Thank you Lord. செய்யலாம் சொல்லலாமா? ஹalleluya. We worship you Jesus. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும்,
நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், என் நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சொல்லலாம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த மாலை வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா, கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். அப்பா, நாங்கள் பாடினது போல எங்களோட நினைவுகள் எல்லாம் உமதாகணும் அப்பா. எங்களோட பேச்செல்லாம் உமதாகணும். நான் என்றுமே உம்மை போல அப்பா, நீங்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய இந்த உலகத்திற்கு வந்து அதை நிறைவேற்றினீங்களோ அதே போல் உம் சித்தத்தை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை இங்கே ஒவ்வொருத்தரை மேலேயும் நீங்கள் ஒரு அபிஷேகமாக ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை திடப்படுத்தட்டும், ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. We worship you Lord. Hallelujah. Thank you Jesus. We worship you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மத்தியில வல்லமையாக இறங்கி இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடியே பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த நாளில் தேவ ஆவியானவர் இறங்கி இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை, ஹல்லேலூயா, ஒரு பெரிய சுகம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை கெத்தாவே பரிசுத்தமாக்குகிற தேவ வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதாக. ஆண்டவரை கத்தாபை காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கென்று சொல்லி மாற்றுகிற தேவனாக இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இதனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. தொடர்ந்து உடைய ஆண்டவருடைய வல்லமை எங்களை நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேகம் எங்களை நிறைத்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லா ஆண்டவரை கட்டுகளும் அந்த நாளில் ஆண்டவரை அவிழ்ந்து போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. விடுதலையோடு கூட ஆண்டவரை பின்தொடர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. உங்கள் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி நியூ இயர். புது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறோம். ஸோ பிள்ளைங்களாம் நல்லா ஸ்னோ வந்ததுனால எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நிறையா நாள் லீவ் ஆகிடுச்சுல்ல. சரி. ஸோ இந்த நாளில் கூட நம்ம தேவ வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில், 2 Kings chapter 2, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எலிசாவை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். அது எலியாவுடைய கடைசி பிரயாணம். எலியா இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சென்ற கடைசி அது ஒரு பிரயாணமாக இருக்குது. அந்த பிரயாணத்தில் தனியாக செல்ல வேண்டிய எலியா, அந்த எலியாவோடு கூட யார் போகிறாங்க? எலிசா. ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டு சொன்னார், நீ என்ன செய், உன்னுடைய இடத்துல தீர்க்கதரிசியாக எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணேன்னு சொல்லி. 3 பேரை எலியா அபிஷேகம் பண்ணியிருப்பா. அதில் ஒருவர் வந்து எலிசா. அப்போ அது எலிசாவை அபிஷேகம் பண்ணின அந்த அதுக்கு பிறகு நடந்த ஒரு காரியம், எலியா வந்து என்ன செய்கிறாரு, கடைசி பிரயாணத்தில் போகிறார். எங்கே நடக்க போகுது? உயிரோடு கூட என்ன செய்ய போகிறாங்க? எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார்.
அந்த கடைசி பிரயாணத்தில் அங்கே அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளை எலிசாவிட்ட சொல்கிறாங்க, உடைய தகப்பன் இல்லைன்னா உனக்கு எஜமான இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார், எடுத்துக்கொள்ள படப்போகிறான்னு சொல்லி. அப்போ எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குது, எலியா எடுத்துக்கொள்ள போட போகிறான்னு தெரிஞ்சிருக்கு. எலியா போன பிறகு எலியாவை போல ஆண்டவர் பயன்படுத்த அங்கே யாரும் அடுத்தபடி இல்லை. அப்படி தான் அவங்களுடைய கணிப்பு இல்லையா? ஸோ ஆனால் பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா என்ன செய்கிறாருன்னா எலியாவோடு கூட கடைசி பிரயாணத்தில் கூடவே போகிறார். யூனோ, ஸோ எலிசா கடைசி வரைக்கும், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற போகிற வரைக்கும் கூட என்ன செய்கிறாரு, கூட இருக்கிறதாக அவர் நினச்சி அவர் போகிறத பார்க்குறோம். நீங்கள் வாசிங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 1ஆம் வசனத்தில் எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அவங்க ஒரு 4 இடம் போகிறாங்க. முதல்ல எங்கேருந்து கிளம்புறாங்க, கில்காலிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ they left கில்கால்லேருந்து கிளம்பி எங்கே போகிறாங்க, முதல்ல அவர் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். ஸோ கில்காலிலேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, பெத்தேலுக்கு போகிறாங்க. பெத்தேலுக்கு பிறகு எங்கே போகிறாங்க, எரிகோவுக்கு போகிறாங்க. எரிகோவுக்கு பிறகு யோர்தானுக்கு போகிறாங்க. இது 4 இடம். இந்த 4 இடமும் முக்கியமான இடங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அப்படி தானே? 4 இடங்களை குறித்து ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வரும். அது கடைசியில் நம்ம பார்ப்போம். இப்போது ஒவ்வொரு இடத்துல போகும் பொழுதும் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ன செய்கிறாங்க, எலிசாவிட்ட வந்து சொல்கிறாங்க. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிறவன் நிஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றால், அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்போ இன்னும் 2 இடத்துல இப்படி நடக்குது. அப்போ சொல்லும்போதெல்லாம் எலிசா என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும், இதை எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, நான் அதுக்கு தான் என்ன செய்கிறேன், ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் என்ன செய்கிறேன், பின் தொடர்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை நான் வந்து பெற்றுக்கொள்ள போகிறேன், அதுக்காக நான் என்ன செய்கிறேன், எலியாவை நான் பின் தொடர்கிறேன்னு சொல்லி எலிசாவுக்கு தெரிந்தபடினால ஒரு முனைப்போடு எலிசா என்ன செய்கிறார், எலியா விட்டு கொஞ்சம் கூட விலகாமல் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறார். சரி, அப்போது முதல்ல கில்காலேருந்து புறப்பட்டாங்க, பெத்தேலுக்கு வந்தாங்க. அடுத்து எங்கே போகிறாங்க, 4ஆம் வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். ஒவ்வொரு முறையும் எலியா என்ன சொல்கிறாரு, எலிசா கிட்ட, நீ பின் தங்கியிரு, நான் போகிறேன் என்று சொல்லி. ஆனால் எலிசாவுக்கு தெரியும், இந்த தருணத்தை விட்டுட்டா, இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோன்னா நமக்கு என்ன செய்யாது, இந்த அபிஷேகம் கிடைக்காது. ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிச்சயமாக முழுமையாக நிறைவேறாது என்று சொல்லி எலிசாவுக்கு தெரிந்தபடினால் என்ன செய்கிறாரு, பின் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார், பின் தொடர்ந்து போயிட்டார். ஆனால் எலியா என்ன சொல்கிறாரு, நீ பின்னாடி இருன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும் சரி, மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியங்கள் வந்தாலும் சரி, எலிசா என்ன செய்யவில்லை, ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை. எதற்கு போக வேண்டுமோ அதுக்கு நேராக என்ன செய்கிறாரு, போய்கிட்டே இருக்கிறார் எலிசா. ஒரு நாள் என்ன செய்யவில்லை, பின் தங்கவே இல்லை, அவருடைய பிரயாணத்தில் தோய்ந்து போகவே இல்லை. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்க, எரியோவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில், பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். இப்போ எரியோவுக்கு வந்துட்டாங்க. எரியோவில் வந்த பிறகும் எலியா சொல்கிறான், நீ இங்கே இருப்பா, நான் போகிறேன். அப்போ எலிசா என்ன சொல்கிறார், அப்பையும் நான் இல்லை, தேவனுடைய ஜீவனை, உம்முடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் என்ன செய்ய போகிறதில்ல, நான் விட்டு விட போவதில்லைன்னு சொல்லி. அப்போது யோர்தானுக்கு போயிட்டாங்க. யோர்தானுக்கு போயிட்டு அங்கே தன்னுடைய சால்வை எடுத்து அதை அடிக்கிறார். யோர்தான் பிரிகிறத பார்க்குறோம். அது வழியாக ஒரு தர வழியாக அவங்க போயிட்டாங்க. அதுக்கு போன பிறகு எலியா அவனிடத்தில் கேட்குறார். 9ஆம் வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் பொண்ணே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்போ எலியா கேட்ட உடனே எலிசா உடனே என்ன சொல்கிறார், பதில் சொல்கிறார். உட்கார்ந்து யோசித்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யவில்லை, ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை.
38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், வியாதியாக படுத்திருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கை பூரா என்னது, இதுலேருந்து விடுதலை ஆகணும்னு யோசனை தான், எப்படியாவது ஆகணுன்ற யோசனை தான். ஆனால் ஆண்டவர் வந்து இயேசுவோட அங்கே வந்து கேட்குறாரு, நீ சுகப்பட விரும்புகிறியான்னு. அப்போ அவன் என்ன பதில் இருந்திருக்கணும் அவனுக்கு? உடனே என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், ஏன்னா அவன் சுகப்படுறதுக்கு தான் என்ன செய்கிறான், இத்தனை வருஷமாக படுத்திருக்காங்க தனக்கு எந்த உதவியும் இல்லாமல். அப்போ வந்து கேள்விக்கு அப்போ அந்த மனிதன்ட்ட என்ன இல்லை, உடனே பதில் இல்லை. அவன் தன்னை காரியங்களை சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஆனால் எலியா கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் தேவை என்று சொல்லி. அப்போ பாருங்கள், எலியாவோடு போனதனுடைய நோக்கம் ஏதோ ஒரு பெரிய ஆளோடு போயிட்டோன்னா நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு இல்லை, அப்படி தானே? நம்மளும் எலியாவோடு கூட போயிட்டா எல்லாரும் பார்க்குறாங்க நம்மளை எலியாவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில பேர்லாம் வந்து பெரிய ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிடுவாங்க, ஏன்னா தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கணுன்றிருக்காங்க. ஆனால் எலிசா என்ன செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை. எலியா கேட்ட உடனே எலிசா என்ன சொல்கிறாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு என்னவா வேணும், ரெட்டத்துணையாக வேணும், 2 மடங்கு எனக்கு தேவைன்னு சொல்லி. பாருங்கள், எலிசாவை குறித்து நீங்கள் வாசிக்கிற போல எலிசாவை அபிஷேகம் பண்ணப்போ கூப்பிட்ட பிறகு எலிசா என்ன செய்கிறார் தெரியுமா, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார், வீட்டுக்கு போய் அவர் உழுகிற ஒரு மனிதன். ஸோ அவர் என்ன செய்கிறாரு, அந்த உழுகிற எல்லாத்தையும் எடுத்து எரித்து அவர் பயன்படுத்துகிற மாடுகளை என்ன செய்கிறாரு, பலி செலுத்தி எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு எல்லா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, திரும்ப எலியாவுடைய கூப்பிட்ட அழைப்புக்கு அவர் திரும்ப வர்றார். யோசிச்சு பாருங்க, எலியா அவருடைய நிலைமையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஏழை விதவையை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. காகங்கள் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க வச்சு தான் அவங்க உயிரே வாழணும். இப்படி ஒருத்தர் மினிஸ்ட்ரி பண்ணால் அவரை போல் மினிஸ்ட்ரி பண்ண யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? நல்ல சூப்பர் ஹோட்டலில் தங்குறதுக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்ல காசு பணத்தோடு ஊழியம் செஞ்சால் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ஒரு காகங்களை நம்பி வாழ வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு ஏழை விதவையை நம்பி வாழ வேண்டிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற இந்த மனிதனை டிபெண்ட் பண்ணி ஊழியம் செய்ய முடியுமா? அதுக்கு மனம் வருமா? ஆனால் அவர் எலிசா என்ன செய்கிறாருன்னா, ஒருவேளை இந்த ஊழியம் சரியாக போகலைன்னா நான் என்ன பண்ணலாம், திரும்ப நான் போய் விவசாயம் செஞ்சு நான் வந்து பொழைச்சிக்கலாம். அப்போ என்ன செய்யணும், உழுகிற எல்லாம் என்ன இருக்கணும், இன்டாக்டாக இருக்கணும். மாடு ஒழுங்காக இருக்கணும், வீட்டில் உழுகிற கலப்பை என்ன செய்யணும், வீட்டில் இருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், திரும்ப பழைய வேலைக்கு போக முடியும். ஒருவேளை இந்த ஊழியம் சரியாக வரலன்னா, ஒருவேளை எலியாவை பின்பற்றி போகிற இந்த காரியம் சரியாக வரலன்னா, வேலைக்கு ஆகலைன்னா என்ன செய்யணும், நான் திரும்ப என்னுடைய பழைய நிலைமைக்கு நான் போகலாம். அப்படி தான் என்னது நல்ல வயசான முடிவு இல்லையா உலகத்தின் பார்வையில். ஸோ ஆப்ஷன் பியை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் ஏ என்ன பண்ணியிருக்கலாம், போயிருந்துருக்கலாம். ஆனால் எலிசா என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஆப்ஷன் பியே தேவையில்லை, என்னுடைய பழைய அல்லது இப்பொழுது இருக்கிற என்னுடைய காரியமே எனக்கு என்னதில்லை, தேவையே இல்லை. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ அழைச்சிட்டார்னா அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ அழைத்தபடி அவர் என்ன செய்கிறார், அதன் வழியிலே ஆண்டவர் நடத்துகிறார். இயேசுவை பார்த்து முன்னோக்கி செல்றதை விட்டுட்டு பின்னோக்கி செல்ல ஆண்டவர் நம்மளை யாரும் என்ன செய்யலை, அழைக்கலை. அப்போ எலிசாவுடைய பாருங்கள், நான் எலிசாவுடைய மனநிலையை நான் வந்து விவரிக்க நான் விரும்புகிறேன். ஸோ அப்போ எலிசாவுடைய மனநிலைமை என்னென்னா, எலியா ஒன்றுமில்லாமல் ஊழியம் செய்தாலும் அழைப்பில் நான் என்ன செய்ய போகிறேன், உண்மையாக இருக்க போகிறேன். அது உலகத்தின் பார்வையில் வேலை செய்யலைனா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பின்னோக்கி நான் போக மாட்டேன். அதனால் அவர் என்ன செய்கிறார், போய் கலப்பையெல்லாம் எரிச்சிட்டார், மாடெல்லாம் பலி செலுத்திட்டார். அப்போ என்ன அர்த்தம், இனிமேல் அது முடியவே முடியாது, திரும்பி போக முடியவே முடியாது, எனக்கு அது தேவையில்லை, நான் அழைச்சபடி நான் என்ன செய்வேன், முன்னோக்கி தான் நான் செல்ல போகிறேன் என்று சொல்லி எலிசா வருகிறது. அதுதான் அவருடைய முதல் ஆக்ஷன். அப்படிப்பட்டவர் தான் இப்போ என்ன செய்கிறாரு, எலியாவோடு கூட போகிறார். ஆமாம். அவர் போகிறவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நோக்கத்தோடு போகிறார். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு அவர் போகிறார். என்ன போகிறாரு,
அவர் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அதான் அவருடைய நோக்கமாக இருந்தது சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ 10ஆம் வசனம், அதற்கு அவன் எலியா சொல்கிறார், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அப்போ எலிசா கேட்டது ரொம்ப பெரிய காரியம். யூ ஹவ் ஆஸ்க்ட் த ஹார்ட் திங். நீ என்னது ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை, அரிதான ஒரு காரியத்தை கேட்டுட்டேன். பாருங்கள், எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, இது நோக்கம் இல்லை. எலியாவோடு கூட போனால் எலியாவின் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த வரம் நமக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் அதுவாவது கிடைக்கும். ரெட்டத்தனை இல்லைன்னா கூட இல்லை, அதுவாவது கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்யவில்லை, எலியாவை பின்பற்றவில்லை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தூரமாக நின்று, கொஞ்சம் பேர் பக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தூரத்தில் இருக்கிறாங்க, இப்படி தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலிசா தான் என்ன செய்கிறாரு, எலியாவோடு போகிறார். போய் அந்த காரியத்தை கேட்ட உடனே எலியா என்ன சொல்கிறாரு, ரொம்ப அரிதான ஒரு காரியத்தை கேட்டேன். நம்ம ஆண்டவரிடத்தில் என்னென்ன காரியங்களை கேட்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய வேளைகளில் உலகத்திற்கேற்ற நமக்கு அரிதான காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்குறோம். அப்படி தானே? நமக்கு முடியல இல்லை, ஒரு காரியம் அது நடக்கலை, இந்த உலகத்தின் படி நடக்கலைன்னா அதை கர்த்தருக்கு அது ஈஸின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அது கேட்குறோம். ஆண்டவர் செய்கிறார், அதுக்கு முடியும். ஆண்டவரால் செய்வது லேசான காரியம் எல்லாமே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு முடியாத காரியங்களை, அரிதான காரியங்களை கேட்குறோமா, அது பெரிய ஒரு கேள்வி இல்லையா? அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் இந்த எனக்கு வர வேண்டும் இல்லை, இந்த இப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேண்டும், நான் இப்படிப்பட்ட நிலைமையில் நான் பயன்படுத்த நான் விரும்புகிறேன், ஆண்டவரால் பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி பாருங்கள். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அபிஷேகத்துக்காக 7 வருஷம் ஜோம் பண்ணாங்களாம், 7 years. ஸோ ஜோம் பண்ணப்போ ஒரு நாள் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பிதாவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறார். அப்போ ஆவியனை எடுத்துகிட்டு போகிறார். ஸோ பிதாவுடைய பின்புறத்தில் அவர் இருக்கிறார், அங்கிள் இருக்கிறாங்க. அப்போது கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இவர் ஜபிக்கிறது என்னென்னா, அபிஷேகம், ஆண்டவருடைய வரங்கள் வேணும், 9 வரங்களும் எனக்கு வேணும்னு சொல்லி தான் அவர் 7 வருஷமாக ஜபிச்சுட்டு இருக்கிறார். எனக்கு அவர் கிடைக்கல. அப்போது அவர் கேட்க போகிறார், என்ன கேட்க போகிறாரு, எனக்கு அபிஷேகமாக 9 வரங்களும் வேணும்னு சொல்லி கேட்க போகிறாரு. அப்போ ஆவியானவர் அவரிடத்தில் சொல்கிறார், நீ அதை கேட்காத, நீ என்ன செய்ய, நீர் தான் எனக்கு வேண்டும்னு கேளு. வரங்களை காட்டிலும் அபிஷேகத்தை காட்டிலும் அதை கொடுக்கிறவர் என்னது, மேலானவர். ஆமே. அப்போ அபிஷேகத்தை கொடுக்கிறவர், வரங்களை கொடுக்கிறவர் தான் என்னது, அபிஷேகத்தையும் வரங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ ஆவியானவர் சொன்னாராம் அங்கிள்கிட்ட, நீ என்ன செய்ய, வரோம் அபிஷேகத்தை கேட்காத, நீ அவரையே கேளு, ஆனால் தேவனையே என்ன செய்ய, நீ கேளுன்னு சொல்லி. அப்போ அவர் இவருடைய கேட்குற அந்த காரியத்தை மாற்றிட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீர் தான் வேணும்னு சொல்லி. அப்போ அவர் அங்கிள் சொல்கிறாரு, அங்கே ஒரு பெரிய யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதை ஆண்டவரிடத்தில் பார்த்து உணர்ந்தார் என்று சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக ஒருத்தர் கேட்டுட்டா அது ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தவங்க எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களோ அதை தேவன் அதை காண்பித்தாராம். ஆமாம். அப்போ பாருங்கள், வரங்களை காட்டிலும் அரிதான ஒரு காரியத்தை அவர் கேட்டபடினால் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமாம். பல தேசங்களில் பயன்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ பாருங்கள், அங்கே எலிசா அரிதான ஒரு காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி எலியா சொல்கிறத பார்க்குறோம். ஸோ he has asked the hard thing but it is easy for God. ஆமென். அப்போ எலிசாவுக்கு அது அரிதான காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது என்னது, லேசான ஒரு காரியம். அப்போ எலியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அவர் சொல்கிறார், உனக்கு கிடைக்கும்ப்பா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை கேட்டுட்டு, ஆனால் அது ரொம்ப லேசான காரியம் தான் ஆண்டவருக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னது, நீ என்னை பார்க்கணும், எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நீ பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள். அப்போ எலிசாவுக்கு ஒவ்வொரு செகண்டும் எப்படி இருந்திருக்கும்,
அவர் கண்ணை மூடி கூட இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், பிளிங்க் கூட பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜனப்பொழுதில் ஆண்டவர் எடுத்துட்டார்னா அவருக்கு அந்த 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 வாய்ப்பு என்ன ஆயிரும், விட்டு போயிடும். he would have lost the opportunity. அப்படின்னா என்ன அர்த்தம்னா he would always be looking. அவர் சொல்கிறார், நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும். அப்போ என்னது, ஒரு ரொம்ப அட்டென்டிவாக இல்லை, எந்த விதத்திலும் அவருடைய டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி, இல்லை எங்கேயுமே போயிடாதபடி அவர் என்ன செய்கிறாரு, ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருக்கிறார். எப்போ நடக்கும் எப்போ நடக்கும். பாருங்கள், ஒரு ஆர்வம் இல்லைன்னா, இல்லை ஒரு கவனிப்பு இல்லைன்னா, அதை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இவ்வளோ தூரம் பிரயாணத்தி வந்த எலிசா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வந்த எலிசாவுக்கு கிடைக்காம போக அநேக வாய்ப்புகள் உண்டு இல்லையா? இவ்வளோ தூரம் வந்த எலிசாவுக்கு, காத்திருந்த எலிசாவுக்கு கிடைக்காம போக அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எலிசா என்ன செய்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறார் கவனமாக. அப்போ பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், கவனம் ரொம்ப முக்கியம். 10 கன்னிகள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதில் 5 பேர் என்ன செய்கிறாங்க, எல்லாம் தயார் நிலைமையில் போகிறாங்க. ஆனால் 5 பேர் என்ன இல்லை, தயார் நிலைமையில் இல்லை. மணவாளன் வந்தாச்சு, எல்லாரும் தீவட்டிகளை இது பண்ணுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 5 பேர் என்ன செய்கிறாங்க, புத்தி இல்லாதவர்களாக புத்தி உள்ளவர்களை போகிறது கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் இல்லாமல் போயிட வாய்ப்பு உண்டு சொல்லி. பாருங்கள், கவனமாக இல்லைன்னா அங்கே என்ன ஆயிடுச்சு, 5 பேர் போதுக்கு முன்பதாக கதவு அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கதவு அடைக்கப்படுவதற்கு யார் கரத்தில் இருந்துச்சு, கவனமாக இருந்தவர்களுக்கும் கவனமாக இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம கவனமாக இல்லைன்னு சொன்னால், வேதம் சொல்லுது, சத்துரு என்ன செய்கிறானா, வழி தேடிக்கொண்டே இருக்கிறானா. இஸ் லுக்கிங் ஃபார் வேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏதாவது ஒரு தருணத்தில் தேவ பிள்ளையை என்ன செஞ்சிடலாம், கீழே கொண்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு இதில் தவறி விழ நம்ம என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஏதாவது ஒரு தவறை செய்ய என்ன செஞ்சலாம், தூண்டிடலான்னு சொல்லி சத்துரு கெச்சிக்கிற ஒரு சிங்கத்தை போல் என்ன செய்கிறான், வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். இப்போ நம்மெல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்கிறான், இன்றைக்கி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சிடணும், இன்றைக்கி ஏதாவது ஒரு வழியில் என்னோட இந்த தேவனுடைய மகனையோ மகளையோ என்ன செய்யணும், கீழே உள்ள பண்ணணும்னு சொல்லி என்ன செய்கிறான், சத்துரு வழி தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்போ நம்ம கவனமாக இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்ம சர்ப்பத்தை போல என்ன செய்யணுமா, வினா உள்ளவர்களாக இருக்கணும். அதாவது சத்துருடைய தந்திரங்களை தெரிந்தவர்களாக இருக்கணும். we need to understand the devices of the enemy. அப்போ சத்துருடைய தந்திரங்களை நம்ம அறிந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பாருங்கள், கவனம் இல்லைன்னா, கவனம் சிதறிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக விழுந்து விட முடியும். இப்போ பாருங்கள், இந்த நாட்களில் எத்தனையோ ஈவன் பெரிய பாஸ்டர்ஸ் கூட, பெரிய ஊழியக்காரங்களும் என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். கிருபையிலேருந்து விழுந்து போகிறத பார்க்குறோம், ஊழியத்தை விட்டு போகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், எவ்வளோ லேசான ஒரு காரியமாக இருக்குன்னு. 40 வருஷம் ஊழியம் செஞ்சவங்க, 50 வருஷம் ஊழியம் செய்தவங்க, பெரிய மெகா சர்ச் பாஸ்டர்ஸ் கூட என்ன செய்கிறாங்க, ஏன்னா ஊழியத்துலேருந்து விழுந்து போகிறத பார்க்குறோம். அப்போ சத்துரு என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படியாவது கீழே விழ தள்ளும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை தந்திரம் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த தந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ளலைன்னா, கவனமாக இல்லைன்னா நம்மளை என்ன செய்ய முடியும், ஈஸியாக சறுக்கி விழுந்து விட முடியும். ஆமாம். அப்போ பாருங்க, எலியா சொல்கிறாரு, நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு அது கிடைக்கும். ஆமாம். அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக இல்லைன்னு சொன்னால் நம்ம கிடைக்க வேண்டியதை இழந்து போக வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கீழே உலக வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆமாம். பாருங்கள், அப்போ அதனால தான் எலியா சொல்கிறாரு, நீ அரிதான காரியத்தை கேட்டுட்ட, உன்னுடைய நோக்கம் நல்லா இருக்குது, உன்னுடைய ஆசை நல்லா இருக்குது, இல்லை உன்னுடைய விருப்பம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நீ என்ன செய்யணும், கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆமாம். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கவனமாக இருக்கிறது. ஆமாம். அப்போ நான் கவனமாக இருக்கிற பொழுது தான் நம்ம சறுக்கி விழாதபடி இந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற நம்மளால் போக முடிகிறதா இருக்கிறது. ஆமாம். சரி, அப்போ 11ஆம் வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்தில் ஏறி போனான். அது அடுத்த வசனம் சொல்லி, அது எலிசா கண்டு. ஆமாம்.
அப்போ என்ன ஆயிடுச்சு? எலிசா என்ன செஞ்சிருக்கிறாரு? கவனமாக இருந்திருக்கிறார். அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அதை கண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்கள், எலிசா கடைசி வரைக்கும் கவனமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அப்போ கவனத்தில் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை, கவன சிதறல் உண்டாகவே இல்லை. he was not distracted at all, he was always focused. நிச்சயமாக இது நடக்கும், அது நடக்கிற பொழுது நான் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு என்ன நடக்கும்? இந்த வரம் ரெட்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவர் இருந்ததை பார்க்குறோம். அப்படி அதே போல் என்ன நடந்தது? அவருடைய எலியா மேலே இருந்த சால்வை வந்து விழுந்தது. அதை வச்சுட்டு எப்படி எலியா அற்புதம் செய்து அந்த யோர்தானை கடந்து போனாங்களோ அதே போல் எலிசா என்ன பண்ண முடிந்தது? அதே சால்வை பயன்படுத்தி அதே யோர்தானை ரெண்டாய் பிளந்து திரும்ப வர வேண்டிய ஒரு நிலைமை பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அங்கே ப்ரூவ் பண்ணிட்டார். ஆமென். அங்கே எங்கே அந்த சால்வை கிடைத்ததோ, எங்கே அந்த வரம் கிடைத்ததோ, அங்கே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஆமென். உன்னுடைய ஊழியம் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. உன்னுடைய ஊழியம் தொடர்ந்தது என்று சொல்லி அப்போ அப்போ எலிசா கேட்ட காரியம் என்ன? உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இல்லை வரம் எனக்கு என்ன வேணும்? 2 மடங்கு வேணும், ரெட்டத்தனையான வரம் எனக்கு வேணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எலியா எத்தனை அற்புதம் செய்தாரோ அதை விட 2 மடங்கு எலிசா என்ன செஞ்சுருக்கணும்? அற்புதம் செஞ்சுருக்கணும். பல இடங்களில் சில பேர் சொல்கிறாங்க 8 அற்புதம் எலியா பண்ணார், இவர் 16 அற்புதம். அவர் சிலர் சொல்கிறாங்க 13 அற்புதம் அவர் பண்ணார், இவர் 26. பல காரியங்கள் உண்டு. ஏன்னா எப்படி நம்ம ஒரு காரியத்தை அற்புதமாக நம்ம பார்க்குறோன்றதை பொறுத்து இருக்குது. பட் எனிவே நீங்கள் வேதத்தை முழுதும் வாசிச்சிங்கன்னா கரெக்டாக ரெட்டத்தனையான அற்புதத்தை எலிசாவினால் ஆண்டவர் செய்திருப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். எலியா செய்ததை காட்டிலும் எலிசாவினால் ஆண்டவர் ரெட்டத்தனையான அற்புதங்களை அவர் செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ எலிசா என்ன பண்ணுறார்? ஒரு நோக்கத்தோடு என்ன செய்ய எலியாவை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. கேட்ட பொழுது அவரால் என்ன செய்ய முடிந்தது? தெளிவாக அதுக்கு பதில் கொடுக்க முடிந்தது. அது மாத்திரம் இல்லை, கவனமாக இருக்க எலிசா கற்றுக்கொண்டபடினால, கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தபடினால அவருக்கு என்ன இருந்தது? அந்த வரம் கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ எலியா சொன்ன ஒரு காரியம், நீ அரிதான ஒரு காரியத்தை நீ கேட்டாய். மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் எலிசாவுக்கும் இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அரிதான காரியத்தை கேட்கிறவராக எலிசா இருந்தார், மற்றவங்க அப்படி இல்லை. ஆமாம். அப்போ அரிதான ஒரு காரியத்தை கேட்கிறவங்களா இருந்தால் மற்றவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? கூட வந்திருப்பாங்க. ஆண்டவருக்கு எலிசாவுக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியுமா ரெட்டத்தனையா? இல்லை. எத்தனை பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க முடியும்? ரெட்டத்தனையான வரங்களை கொடுத்துருக்க முடியும். அப்படி தானே? எலியாவை எத்தனை பேர் தொடர்ந்து வந்திருந்தாங்களோ, அதே நோக்கத்தோடு எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க முடியும்? ரெட்டத்தனையான வரங்களை ஆண்டவர் கொடுத்துருக்க முடியும். ஆனால் கூட வந்தது யார்? ஒருத்தர் மாத்திரம்தான். ஆமென். அப்போ அரிதான காரியத்தை கேட்கிறவராக எலிசா இருந்தபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அங்கே அவருடைய விருப்பத்தை, அவருடைய நோக்கத்தை அங்கீகரிக்கிறத பார்க்குறோம். அப்போ அரிதான காரியத்தை கேட்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லி நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம கேட்கிறத விட அதிகமாக கொடுக்க அவர் கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை விட அதிகமாக கொடுக்க அவருக்கு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆமென். நம்ம ஒன்று கேட்டால் அவரால் 100 செய்ய முடியும். அப்போ கேட்கிறதெல்லாம் இருக்குது, நம்ம கேட்கிறதெல்லாம் இருக்குது. how much we ask is where the whole thing depends. அப்போ ஆண்டவர் சொல்லார், நம்ம அரிதான காரியத்தை கேட்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமாம், அரிதான காரியத்தை. சரி, இப்போ அரிதான காரியத்தை கேட்ட 2 பேரை குறித்து நம்ம வேதத்திலேருந்து பார்ப்போம். அவங்க என்ன கேட்டாங்க, ஆண்டவர் அதுக்கு என்ன செய்தாருன்னு சொல்லி. அநேக பேர் கேட்டிருக்கிறாங்க, இல்லை அநேக பேர் கேட்டிருக்கிறாங்க. அதில் 2 பேரை மாத்திரம் நம்ம கேட்போம். முதல்ல நீ வாசிங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் ஜெனசிஸ் 32. அப்போ யாக்கோபுடைய பேர் என்னென்னா ஏமாற்றுகிறவன், எத்தன், ஏமாற்றுகிறவன். அப்படின்னா இஸ் a cheater, it's one who cheats. அப்போ யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா குடும்பத்தோடு எல்லாரும் வராரு. வந்துட்டு அவர் பின்தங்கி அவர் இருக்கிற பொழுது இரவில் 26ஆம் வசனத்தில் ஜெனசிஸ் 32:26 அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அங்கே ஒரு பெரிய
ஒரு போராட்டம் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். இப்படி பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த போராட்டத்தில் யாக்கோபு என்ன செய்கிறார், தேவ ரூபத்தில் இருக்கிற அந்த அவரோடு கூட மேற்கொள்ளாத முடியாத இருக்கிற நிலைமையில் அவர் என்ன சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவர் சொல்கிறார், நான் உண்மை விட மாட்டேன். எப்போ வரைக்கும்? என்ன நீர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உண்மை விட போகிறதில்ல. ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய போகிறேன், விட மாட்டேன் என்று சொல்லி. பாருங்க, அப்போ தேவனோடு கூட தேவனை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்கிறார், போராடிட்டு இருக்கிறார் யாக்கோபு. அந்த யாக்கோபு போராடுகிற அந்த போராட்டத்தின் நிமித்தமாக அவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட்டு உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணுறார், பிடிச்சி வச்சிருக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை போக விடேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்லிப்பார், ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டமான காரியத்தை கேட்குற அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு அது செய்வது ரொம்ப லேசான காரியம். அப்போ பாருங்கள், ஆசீர்வாதம் எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. 27ஆம் வசனம், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இப்போ இதுவரைக்கும் யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான், ஏமாற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான். தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை முதற் பலனை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். மூத்த சகோதரனாக இருந்த ஏசாவிடந்து என்ன செய்கிறான், ஆசீர்வாதத்தை அதை பெற்றுக்கொள்ளுகிறான், ஏமாற்றி இல்லையா. ஸோ ஏமாற்றுகிற ஒரு மனிதன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெயர்லிருந்து கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் இல்லை யூத முறைமையின்படி பெயர்கள் ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்டது, இல்லை காரணத்தோடு வைக்கப்பட்டது. ஆமே. ஸோ பைபிளில் யார் ரொம்ப காலம் உயிரோடு இருந்தது, த லாங்கஸ்ட் லிவிங், மெத்துசலா. மெத்துசலா அதுதான் ரொம்ப காலம் உயிரோடு இருந்தது, ரொம்ப நீண்ட காலம். மெத்துசலா ஐ திங்க் 969 வருஷம் நினைக்கிறேன், அத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்னு சொல்லி பார்க்குறேன். அந்த மெத்துசலா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, when he dies end will come. அப்போ மெத்துசலா இறக்கிற பொழுது முடிவு வரும். அதான் அதனுடைய மெத்துசலாவுடைய பெயருடைய அர்த்தம். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணிக்கிறார், மெத்துசலாவுக்கு மெத்துசலான்னு பெயரை கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், நீங்கள் நோவா காலத்தில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க, ஃபியூ இயர்ஸ் மெத்துசலா இறந்து ஃபியூ இயர்ஸில் அங்கே பெரிய என்னாச்சு, வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இந்த உலகமே அழிந்து போனதுன்னு சொல்லி. பாருங்கள், மெத்துசலா இறக்கிற வரைக்கும் அங்கே உலகம் அழியவில்லை. அப்போ அதில் 2-3 காரியங்கள் உண்டு, ஆழமான காரியங்கள் உண்டு. முதல்ல ஆண்டுடைய கிருபையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கிருபை என்ன பண்ணுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் மெத்துசலா ரொம்ப வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். அப்போ உயிர் போகிற வரைக்கும் என்னது, கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். மெத்துசலா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறாரோ அவ்வளோ நாள் என்னது, நமக்கு ஆண்டவர் நம்மளை ஸ்பேர் பண்ணுறான்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கிறார். இஸ் அ லாங்கஸ்ட் லிவிங் பர்சன். அப்படின்னா ஆண்டோடைய கிருபை அவ்வளவாய் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. அதனால வேதம் சொல்கிறது, அவருடைய அன்பும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதான், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ, வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். பாருங்கள், அவ்வளோ எக்ஸ்டெண்டடாக இருக்குது, அவ்வளோ லாங்காக இருக்குது. யாராவது மெஷர் பண்ணுவேன் ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லி இல்லையா. பாருங்கள், அவருடைய கிருபை நிமித்தமாக அவருடைய மெத்துசலானுடைய வாழ்க்கை நீண்டு கொண்டே போகிறது. ஆமென். அப்போ பாருங்கள், ஒரு பேரில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இல்லையா. அப்போ யாக்கோபு என்று சொன்னால் எத்தனை என்று சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் புரிந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்க போவதே இல்லை, அப்படி இருக்க போவதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பெயரை நான் என்ன செய்ய போகிறேன், யாக்கோபு என்னப்படாமல் இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், இஸ்ரவேல் என்று சொல்லி நான் பெயர் அழைக்க போகிறேன். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் அழைக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் தான் நம்ம என்ன செய்கிறோம், அழைக்கிறோம். யாக்கோபுன்னு யாரும் அழைக்கவில்லை. ஆமாம், நிறைய பேர் வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சிக்னிஃபிகண்ட்டாக என்ன ஆச்சு, மாறி போனதை பார்க்க. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கடினமான காரியத்தை ஆண்டவர் கேட்கிற பொழுது
யாக்கோபு என்ன எதிர்பார்த்து கேட்டார் நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எதிர்பார்த்ததுக்கு மேலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அங்கே செஞ்சுட்டார். ஒருவேளை யாக்கோபுக்கு பேரை மாற்றணும்னு அவர் யோசிச்சுப்பாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கேட்டதுக்கு மேலே ஆண்டவர் செய்து வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? முற்றிலுமாய் மாற்றி விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமென். சரி, அடுத்தது யாத்ரா 32ஆம் அதிகாரத்தில், இது நம்ம ஆதியா 32 பார்த்தோம், அதுக்கு யாத்ரா 32 இன்னும் எக்ஸோடஸ் 32 அதில் பார்க்கிற பொழுது மோசே ஆண்டவரோடு கூட மலையில் ஆண்டவரோடு கூட இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இருக்கிறப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆன உடனே ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளோதான், மோசே காலி, என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே ஆரோன்ட்ட போய் என்ன செஞ்சுட்டாங்க? எங்களுக்கு ஒரு தேவனை உண்டாக்குங்க, நாங்கள் ஆராதிப்பதுக்கு ஒரு தேவனை உண்டாக்குங்க. அப்போ ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? அங்கே இருக்கிற எல்லா விமென்ட்டையும் இருக்கிற பெண்களிடத்தில் இருக்கிற எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாரு? நிச்சயமாக இந்தியன்ஸ் யாரும் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம், கேட்டிருந்தா நிச்சயமாக கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? கம்மல் செயின் எல்லாம் கேட்டால் யாராவது கொடுத்துருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. அப்போ ஆரோன் வந்து செய்கிறார், எல்லாத்தையும் கலட்டி கொடுங்க, பொன் ஆபரணங்கள் எல்லாம் கொடுங்கன்னு சொன்னோன்னு அதை எல்லாம் உருக்கி என்ன பண்ணிட்டார்? ஒரு காளை என்ன பண்ணிட்டார்? அங்கே உண்டு பண்ணிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கன்றுக்குட்டியை என்ன பண்ணிட்டாங்க? இப்போ ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிலைமையில் மோசே என்ன செய்கிறாரு? ஆண்டவரிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம். பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்போ கர்த்தருக்கும் மோசேக்கும் நடக்கிற சம்பாஷணை இது. அப்போ 11ஆம் வசனம், மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரமத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, கோபப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை கோபப்பட்டு அழிச்சிட்டிங்கன்னா எகிப்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணி என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. இதுக்காக ஆண்டவர் எகிப்திலிருந்து இவங்களை வெளியில் கொண்டு வந்தார், வனாந்திரத்தில் இவங்களை கொன்று போடவா என்ன செய்வார் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஏளனமா செய்வாங்க என்று சொல்லி மோசே என்ன செய்கிறாரு? தேவனோடு கூட பேசுகிறத பார்க்குறோம். இது லேசான காரியமா இல்லை கடினமான ஒரு காரியமா? ரொம்ப கடினமான ஒரு ஆண்டவருக்கு போய் இதுதான் ஆபிரகாமும் பண்ணினார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிப்பீங்களா? அப்படி பேரம் பேசிட்டே வரார் ஆபிரகாம். இப்போ இதெல்லாம் என்னதுன்னா ஆண்டவரிடத்தில் கேட்கிற கடினமான அரிதான காரியங்கள். அப்போ எதுக்கு கேட்குறாரு? அதை ஜனங்களை இந்த தீங்குக்குள்ளாய் உள்ளாக்காதபடி இவர்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி. அப்போ திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனாக மோசே அங்கே இருக்கிறத பார்க்க. அப்போ தான் ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அங்கே அழிந்து போகாதபடி அவர் திறப்பில் நின்றார். அதுபோல் மோசே என்ன செய்கிறாரு? இந்த ஜனங்களுக்காக திறப்பில் அவர் நின்று செய்கிறார். ஒரு பெரிய அரிய காரியத்தை ஆண்டவரத்தில் கேட்குறார். அதனால தான் வேதம் சொல்லுது, நான் அவங்கள அழிச்சு விடுறேன், உன்னை நான் என்ன செய்கிறேன்? பெரிய ஜாதி ஆக்குறேன். நீ என்ன செய்கிற? பின்பற்றுகிற, என்னுடைய சமூகத்தில் நீ இருக்கிற, நான் உன்னை நான் என்ன செய்கிறேன்? பெரிய ஜாதியாக மாற்றுகிறேன். என்கிட்ட சொல்லியிருந்தா சூப்பர் பிளான். அவங்களாம் போனால் எனக்கு என்ன? நான் என்ன செய்ய போகிறேன்? பெஸ்ட்டாக நான் இருக்க போகிறேன். ஆண்டவரத்துலேருந்து எல்லாவற்றையும் பெற்று நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நல்லா வாழ போகிறேன். எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? சூப்பராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன படிப்பேன்? அந்த பேரம் பேசுறது அங்கேயே நிப்பாட்டியிருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய பிளான் சூப்பர் பிளான், அதுபடியே நடக்கட்டும். அப்போ பாருங்கள், நான் அவர்களை அழித்து போடும்படி செய்து நான் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி சொன்ன ஆண்டவரிடத்தில் மோசே என்ன சொல்கிறாரு? அப்படி அல்ல, அவங்கள என்ன செய்யாதீங்க, அழித்து போடாதீங்கன்னு சொல்லி ஒரு அரிதான காரியத்தை மோசே என்ன செய்கிறார்? செய்கிறத பார்க்குறோம். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? யோனா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்போ என்ன பிரசங்கம் பண்ணு, நான் என்ன செய்ய போகிறேன்? நினிவே அழிக்க போகிறேன்,
பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். யோனாவும் தடுமாறி போய் சேர்ந்துட்டார், பிரசங்கம் பண்ணிட்டார். இந்த பிரசங்கத்தினால் அங்கே என்ன ஆயிடுச்சு, ராஜாவிலிருந்து மிருக ஜீவன்கள் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்து மனம் கசந்து அழுது மனம் திரும்பி எல்லாம் என்ன செஞ்சு ஆண்டவரோடு சரியாயிட்டாங்க. சரியான ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவங்கள அழிவு நடக்கலை. ஆனால் யோனாவுக்கு என்ன வந்துருச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. பாருங்கள், யோனாவுடைய மனநிலைமையும் மோசையோட மனநிலைமையும் யோசிச்சு பாருங்களேன். யோனாவுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்யலை, அதுதான் யோனாவுக்கு பிரச்சனை. இதுக்கு நடுவில் என்ன செஞ்சிட்டீங்க, மாட்டி விட்டுட்டீங்க. நாம் என்ன பண்ணேன், நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை, அழிந்து போகவில்லையே. இதுதான் யோனாவுக்கு இருந்த ஒரு பெரிய கோபமே கர்த்தர் மேலே. வேதம் சொல்லி யோனா கர்த்தர் மேலே கோபப்பட்டாருன்னு சொல்லி அப்படி தானே சொல்லுது. ஆனால் மோசே இடத்துல இப்போதே ஒரு நிலைமை தான். ஆனால் மோசே என்ன சொல்கிறாரு, ஒரு அரிதான காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்குறேன். ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்ய போகிறேன், இவர்களுக்காக நான் திறப்பில் நான் இருக்க போகிறேன். இவர்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், நான் பரிந்து பேச போகிறேன். இவர்களுக்காக இவருடைய அழியாதபடி இருக்கும்படியே நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போகிறேன். ஆமே. பாருங்கள், உண்மையான ஊழியம் செய்கிறவங்க இப்படி தான் இருக்கணும். ஆமே. கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஆமே. எவ்வளவோ காரியங்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாய் செய்தவர்களுக்காக கூட ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்யணும், நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமே. அதுதான் அரிதான காரியம். லேசான காரியம் என்னது, ஆண்டவரே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க ஏதாவது ஆகட்டும், சிக்காகட்டும், அதாகட்டும் இதாகட்டும் ஜெபிக்கிறது லேசான காரியம். ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்பது அரிதான ஒரு காரியம். ஆமே. அப்போ அரிதான காரியத்தை மோசே செய்தபடினாலே ஆண்டவர் என்ன பண்ணார், மோசையை வைத்து பல அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அரிதான காரியங்களை கேட்க நாம் கற்றுக்கொள்கிற பொழுது அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமே. அதுதான் காண்பிக்கிறதா இருக்கிறது. ஸோ இப்போ 2 பேரை நம்ம பார்த்துட்டோம். இந்த காரியத்தை தான் எலியா விடத்திலிருந்து எலிசா பெற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 4 இடங்களை மாத்திரம் குயிக்காக பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். முதல்ல அவர் கிளம்பினது என்னது இடம், கில்கால். கில்கால் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன்ஸ். அப்படின்னா கல்கள் நிறைந்த ஒரு இடம், கல் நிறைந்த இடம், அதுதான் கில்கால். அப்போ கில்காலிருந்து அவங்க கிளம்புறாங்க. இந்த 4 இடமும் எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற வளர்ச்சியை அது காண்பிக்கிறதா இருக்குது. முதல் இடம் என்னது, கல் உள்ள ஒரு இடம். நம்மெல்லாம் என்ன வேதம் சொல்ல, நம்முடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், சதையான இருதயத்தை மாற்றப் போகிறார். ஆமே. அப்போ முதல்ல நம்ம ஆண்டவரை அறியாது இருந்த பொழுது, இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது இருந்த பொழுது, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம என்னது, மற்றவர்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஏதோ நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில்லை. அப்படி அல்ல. கிறிஸ்தவ பேர் இருந்தாலே நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அர்த்தமும் கிடையாது. ஆமே. அப்போ எல்லாருமே சேம் தான். எல்லாருமே என்னது, ஒரே தளத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, பிறக்கலனாலும் சரி, எல்லாரும் என்னது, ஒரே தளத்தில் தான் இருக்கிறோம். ஆமே. எல்லாரும் இருளின் பிள்ளைகளாக தான் இருந்திருக்கிறோம், கல்லுள்ள இருதயத்தும் உள்ளதாக தான் இருந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை எப்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கல்லான இருதயத்தை அவர் மாற்றி சதையுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறான்னு சொல்லி. அப்புறம் முதல் இடம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்குது. கல்லாக இருக்கிற இடத்தை மாற்றுகிற ஒரு இடமா இருக்குது. அதில் நம்ம புறப்பட்டு நம்ம செல்லுகிறோம். கில்காலிருந்து என்ன செய்கிறோம், புறப்பட்டு நம்ம செய்கிறோம். அப்போ முதல் காரியம் என்னது, நம்முடைய ரட்சிப்பு என்கிற இருதய மாற்றம், இருதய மாற்றத்தை குறிக்கிறதா இருக்குது. 2வது இடம் எங்கே போகிறாங்க, பெத்தேலுக்கு போகிறாங்க. பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு என்று சொல்லி அர்த்தம். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டணும், ஏதாவது ஒரு சபையில் நம்ம வளர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய உண்மையில் நம்ம என்ன செய்யணும், வளர வேண்டியது. அதில் நம்ம உறுதிப்பட வேண்டியது. அதில் நம்ம we need to start putting foundation, ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம அஸ்திபாரம் போட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அதுதான் 2வது இடம். முதல்ல இருதய மாற்றம், ரட்சிப்பு. அதுக்கு பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதில் வளர, தேவனுடைய வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும், வர வேண்டியது அவசியமாக. தேவ கூடுகையை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தான் சொல்லுது. அப்போ 2வது இடம் என்னது, தேவனுடைய வீடு. 3வது இடம் எங்கே போகிறாங்க, எரிகோ.
எரிகோ கோட்டை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது, எரிகோ குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் எரிகோ என்று சொன்னாலே இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ். அப்படின்னா மனம் வீசுகிற ஒரு இடம், மனம் வீசுகிற ஒரு இடம். பாருங்கள், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்கிற இடத்துலேருந்து நம்ம வருகிறோம். ரட்சிப்பு என்கிற இடத்துலேருந்து நம்முடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, நம்முடைய பிரயாணம் ஆரம்பித்து நம்ம தேவ வீட்டுக்குள்ளே நம்ம வருகிறோம், அங்கே நம்ம ஸ்திரப்படுகிறோம், எல்லாம் வளருகிறோம். அதுக்கு பிறகு நம்ம கனி கொடுக்கலாய் மாறணும். ஃப்ராக்ரன்ஸ்னாலே வாசனை கொடுக்குறவங்க. அப்போ என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம அறிந்து கொள்கிறோம். வாசனை கொடுத்தாலும் என்னது, நம்மளை அறிந்து கொள்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு வாசனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதை கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ கவனத்தை ஈர்க்கிறவளாய் நம்ம மாறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லைன்னா கனி கொடுக்குற வாழ்க்கையை கொடுக்கிறவளாய் மாறணும். அப்போ 3வது இடம் எங்கே வரும், கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கைக்கு நேராக. 4வது எங்கே போகிறோம், யோர்தான் நதிக்கு. யோர்தான் நதி அப்படின்னு சொன்னாலே என்னென்னா, அது விடுதலை கொடுக்கிறது இல்லை, இட் சிம்பிளைசஸ் ஃப்ரீடம், டெலிவரன்ஸ். அது மாத்திரம் இல்லை, அதனுடைய ஈப்ரு வேர்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங் டு கோ டவுன், உள்ள கீழே போவது. இல்லைன்னா மேலே இருந்து அருவி கீழே ஓடி வருதுன்னா வரும் இல்லையா, அதுதான் அது குறிக்கிறதா இருக்கிறது. யோர்தான் நதியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அது அப்படி தான் ஓடி வருகிறதா இருந்தது. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு கடந்து போகிற பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் யோர்தான் நதியை ஒரு புத்தக சுருளை சுருட்டுகிறது போல் ஆண்டவர் சுருட்டினாராம். மேலேருந்து கீழே வருது, ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி அதை சுருட்டி மேலே வச்சுட்டார். அந்த தண்ணீர் என்ன பண்ணிட்டாரு, அது கரை புரண்டு ஓடுது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அதை ஒரு புத்தகத்தை சுருட்டுறது போல், ஒரு பேப்பர் அப்படி சுருட்டுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, யோர்தான் நதியை சுருட்டிட்டார். சுருட்டி அதுக்கு அது சுருட்டினபடினால உண்டான இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கடந்து போகிறத பார்க்குறோம். அப்போ யோர்தான் அப்படி தான் ஆண்டவர் செய்கிறாரு, சுருட்டினார். அப்போ யோர்தான் அப்படி தான் கரை புரண்டு ஓடுகிறது, மேலேருந்து ஓடி வருகிறத அதுதான் யோர்தான் நதியை குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனால் முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருடைய நன்மைகளை இல்லை ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை கடத்துகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்குற நன்மைகளை கடத்துகிறவங்களாக, ஆண்டவரத்துலேருந்து வர்றதை நம்ம கடத்தி கொண்டு போகிறவங்களாங்க. ஒரு ரிவர் இருந்துச்சுன்னா அது எங்கேயாவது ஸ்டாப் பண்ணியிருக்குமா எங்கேயாச்சும்? அப்படின்னா ஒரு குளமா மாறிடும். ஒரு பாண்ட் அப்படின்னா அது க்ளீன் பண்ணணும், எல்லாம் செய்யணும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு ரிவர் எங்கேயாவது க்ளீன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுவே என்ன செய்யும், அது க்ளீன் பண்ணி செஞ்சுட்டே தான் போகும். நல்ல முழுமையாக தண்ணி ஓடுகிற ரிவர் என்ன பண்ணும், அதுதான் எல்லாத்தையும் என்ன செய்யும், அடிச்சுட்டு போகும். அழுக்கெல்லாம் அதுதான் அடிச்சுட்டு போகும். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார், ஜீவ நீரூற்றாக நம்ம இருக்கும்படியே தேவன் விரும்புகிறார். ஆமென். ஜீவ நீரூற்றா நம்ம போகிற இடத்துலலாம் ஜீவன் கொடுக்குறவங்களாக, போகிற இடத்துலலாம் தேவனுடைய நன்மையை விதைக்கிறவங்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென். பாருங்கள், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையினால் ஒரு ரட்சிப்பு இருக்கணும். 2வது எங்கே இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் சிறப்பட்டவங்களாக இருக்கணும். 3வது என்னவா இருக்கணும், கனி கொடுக்கிறவர்களாக இல்லை சாட்சி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். 4வது ஆசீர்வாதத்தை கடத்துறவங்களாக இருக்கணும். ஆமென். ஜீவனை கடத்துறவங்களாக நம்ம இருக்கணும். இது 4 இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். இதுதான் ஃபவுண்டேஷன், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது. பாருங்கள், இப்போ இப்படிங்க 4 இடம் போன பிறகு என்ன நடந்தது, எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இந்த 4 இடத்தையும் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்க போகுது, ஒரு நாள் வரும், ஒருவேளை நம்ம இறக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் வந்துட்டார்னா நம்ம என்ன செய்யப்பட வரோம், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஒருவேளை மரித்தா ஆண்டவர் உயிரோடு எழுப்பி நம்மளை என்ன செய்ய போகிறார், எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆமென். பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்க போகுது, உயிரோடு கூட நம்ம கர்த்தரோடு நம்ம நித்தியமாக என்ன செய்ய போகிறோம், ஜீவிக்க போகிறோம். ஆமென். அதுதான் இந்த பிரயாணத்தை நம்ம கொடுக்கறதா இருக்குது. இந்த பிரயாணமே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பிரயாணம் தான். இந்த 4 இடத்துக்கு பிறகு ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லையா, எல்லாமே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற நாம், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஸ்திரப்படுகிற நாம், கர்த்தருக்காய் கனி கொடுக்கிறவளாக இருக்கிற நாம், இல்லை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கடத்துறவளாக இருக்கிற நாம்,
இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி வைத்திருக்க நித்திய ஜீவன் எப்படி இருக்கும்? நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆமென். அந்த நிச்சயம் அப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஆமென். ஸோ நம்ம எல்லாம் கிறிஸ்துவை போல மாறுவர்களாய் நம்ம இருக்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த மாற்றம் உண்டாகிட்டே இருக்குது, கடந்து போய்கிட்டே இருக்கிறோம், மாற்றம் உண்டாகிட்டே இருக்குது. எப்போ நம்ம கிறிஸ்துவாய் மாறுகிறோமோ கிறிஸ்துவை போல, அதுதான் நமக்கு கடைசி. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ள பட போகிறார். ஆமென். ஸோ அதனால் நம்ம எல்லாம் ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க. ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, இதனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து நம்ம இருக்க முடியாத தேவ சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரத்துக்கு கேட்க போகிறோம், ஆண்டவரே அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், நீர் அழைப்பீர் என்று சொன்னால் அதில் நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் முன் செல்லுகிறது மாத்திரம் நான் என்ன ஆண்டவரே நான் பார்க்க எனக்கு உதவி செய்ய, பின்னிட்டு செல்ல அல்ல, நான் முன்னிட்டு செல்ல, எல்லாவற்றையும் நான் முன்னெடுத்து செல்ல ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எலிசா செய்தது போல எவ்வளவா டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும் சரி, ஆண்டவரே எவ்வளவா எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, ஆண்டவரே சோர்வுகள் வந்தாலும் சரி, ஆண்டவரை நீர் அழைத்த அழைப்பில் நான் தொடர்ந்து நான் ஓட எனக்கு உதவி செய்யுங்க. நீ வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு கொடுங்க. ஆண்டவர் நீ வைத்திருக்கிற தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை அபிஷேகிக்க தேவன் நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய நன்மையினால் அவர் நிரப்புகிறது மாத்திரமல்ல, அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய வரத்தினால நம்மை நிரப்பவும் தேவன் விரும்புகிறார். அந்த நாளில் ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்போமா? தேவன் இந்த நாளில் அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம கேட்கிறதுக்கு மேலே அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இனிமேல் யாக்கோபு என்று எண்ணப்பட மாட்டாய், உன் பேரை நான் மாற்றப் போகிறேன், இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபுடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். இனிமே யாக்கோபு என்று சொல்லி அழைக்கப்படாதபடி பழையவைகள் ஒளிந்து போக புதியவைகளை கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். பழையவைகளை மாற்றி, வேதம் சொல்ல எவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போனது எல்லாம் புதிதானது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. இதனால் கர்த்தர் பழையவைகளை மாற்றி புதியவைகளாய் கர்த்தர் மாற்ற தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, மோசேயை போல திறப்பில் நிற்கிறவர்களாக, கர்த்தருக்கு முன்பதாக திறப்பில் நின்று ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடினால அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம கேட்க போகிறோம், கிருபையை நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரே. God, I look to you, I won't be overwhelmed. Give me vision to see things like you do. God, I look to you, you're where my help comes from. Give me wisdom, you know just what to do. God, I look to you, I won't be overwhelmed. Give me vision to see things like you do. God, I look to you, you're where my help comes from. Give me wisdom, you know just what to do. I will love you, Lord, my strength. I will love you, Lord, my shield. And I will love you, Lord, my rock. Forever all my days I will love you, God.
Say, I will love you, Lord, my strength. I will love you, Lord, my shield. I will love you, Lord, my rock. Forever all my days I will love you, God. I will love you, Lord, my strength. I will love you, Lord, my shield. And I will love you, Lord, my rock. Forever all my days I will love you, God. Hallelujah, our God reigns. Hallelujah, our God reigns. Hallelujah, our God reigns. Forever all my days. Hallelujah. ஜீசஸ் ஹalleluya. ஆண்டவரே, உடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆண்டவரே சேவிக்க, நேசிக்க, பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை எலிசா தேர்ந்தெடுத்து கொண்டது போல ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை அப்பா உம்மை பின்தொடர, ஆண்டவரை உம்மை மாத்திரம் பின்தொடர எங்களுக்கு உதவி செய்வீராக. கடைசி மட்டும் ஆண்டவரை அப்பா கத்தாவே பலவந்தம் பண்ணவர்கள் ஆண்டவரை கத்தாவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. இந்த நாளில் அப்பா ஆண்டவரை நாங்களும் பலவந்தம் பண்ண, ஆண்டவரை கத்தாவே அரிதான காரியங்களை கேட்க, ஆண்டவரை கடினமான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மாலை கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே அப்பா கத்தாவே உம்மிடத்தில் எல்லாமே மிகுதியாக இருக்கிறதே. ஆண்டவர் அவைகளை எங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக கத்தாவே. ஹalleluya. உம்மை மாத்திரம் எங்கள் ஆண்டவரே உண்மையில மாத்திரம் எங்களை கண்களை வைத்து நாங்கள் ஆண்டவரை உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் அழைத்த அழைப்பில் ஆண்டவரை எங்கள் தொடர்ந்து உண்மையாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, you said I am faithful. நீர் ஆண்டவரை உண்மையாக இருக்கிறது போல நாங்களும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. நீர் நீதிமானாக இருக்கிறது போல நாங்களும் நீதிமான்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. உம்மை போல எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் உறுதி செய்ய, தேவாலயத்தில் உறுதிப்பட, ஆண்டவரை கத்தாவை ஆண்டவரே அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ, ஆண்டவரை கத்தாவை ஆண்டவரே அப்பா உடைய ஆசீர்வாதத்தை கடத்தி செல்ல எங்களை உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை எங்களை பயன்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். திறப்பில் நிற்கிறவங்களை எங்களை பயன்படுத்துவீராக. ஹalleluya. கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆஸ்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தேவைகளை இந்த நாளில் சந்திப்பீராக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் இந்த நாளை மாற்றும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருடைய ஆண்டவரே சுகம் ஒவ்வொருக்குள்ளாய் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். நீ கூட இருப்பீராக ஆண்டவரே அப்பா. வாலிபர்கள் சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே சமாதான சந்தோஷம் இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இவளை தாங்கி நடத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலையில் கத்தனும் உயர்வுகளை கட்டளிடும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அமைக்கி கொலுக்கி சரிந்து விழுகிறபடி கொடுத்து வழிநடத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருவீராக. பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கிருபை பாதுகாவல் இருப்பதாக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரூப் சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்.
நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.